விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா எலெக்ஷன் அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி அப்படின்னு தாவேகா தலைவர் விஜய் சொன்னாரு. இப்போதைக்கு இந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு தமிழ்நாடு, இன்னொரு மேற்கு வங்கம். ரெண்டு இடத்துலயுமே அந்த வாக்குப்பதிவு அப்படிங்கிறது ரொம்பவே விறுவிறுன்னு போயிட்டு இருக்கு. 1 மணி நிலவரப்படி நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் 56.81% வாக்குப்பதிவு நடந்திருக்கு. இது 2021 நம்ம பார்த்தோம்னா 39% அந்த அளவுக்கு தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 17% அப்படிங்கிறது அதிகமாக 2021 கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நடந்திருக்கு. மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கம் லீடிங்கில் தான் போயிட்டு இருக்காங்க. 62% வந்திருக்கு. அதாவது தமிழ்நாட்டை விட 6% அதிகமாகத்தான் போயிட்டு இருக்கு. பட் இதில் இன்னொரு அப்டேட், இன்னொரு செய்தியுமே சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா 2021 தேர்தலையுமே தமிழ்நாட்டை விட மேற்கு வங்கம் அதிகமான வாக்குப்பதிவு அப்படிங்கிறது தான் நடந்திருக்கு. இயல்பாகவே அந்த மக்கள் அதிகமாக வாக்களிக்கக்கூடிய மக்களாக இருக்காங்க. அதனால தமிழ்நாட்டில் அப்போவே ஒரு 75% வந்தப்பவே அங்கே 80க்கும் அதிகமாக 82% வந்திருக்கு. ஸோ மேற்கு வங்கத்தோட நம்ம அந்த அளவுக்கு கம்பேர் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டில் இதே 2021 வந்த வாக்குப்பதிவை விட பயங்கர படுவேகமாக அந்த வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க முடியுது. எப்போதுமே தமிழ்நாடு முழுவதும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா மாதிரி அப்படி பரபர காட்சிகளோட அப்படி வாக்குப்பதிவு அப்படிலாம் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சென்னை எப்போதுமே மலையாள சினிமா மாதிரி ரொம்ப அப்படியே ஸ்லோவாக அப்படிதான் வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கும். ஆனால் இந்த முறை எல்லாரையும் அடித்து தூக்குற விதமாக தெலுங்கு சினிமா போல கடந்த 2021 தேர்தலில் ஒட்டுமொத்தமாகவே 59% தான் சென்னையில் வாக்குப்பதிவு நடந்துருந்துச்சு. ஆனால் மதியம் 1 மணி அப்டேட்லேயே சென்னையில் பார்த்தீங்கன்னா 54.58%, அதாவது போன டைம் ஒட்டுமொத்தமாக ஆன அளவுக்கு கிட்டத்தட்ட பக்கத்தில் மதியத்திலே சென்னையில் வாக்குப்பதிவு நடந்திருக்கு. நம்ம எல்லோருக்குமே தெரியும், பொதுவாக மற்ற இடங்கள், அதாவது தமிழ்நாட்டோட மற்ற இடங்களை விட சென்னையில் தாவேகாவுக்கு ஆதரவு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியான கருத்து கணிப்புகள், அரசியல் பார்வையாளர்கள் அவங்களோட கருத்துக்களை நம்ம தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே இருக்கோம். நிறையா கருத்து கணிப்புகள் சர்வேஸ் அப்படி தான் வந்துட்டுருக்கு. அந்த வகையில் சென்னையோட அந்த வாக்குப்பதிவு அதிகரித்ததில் நம்ம ஏறக்குறைய இளைஞர்கள் வழக்கமாக வாக்களிக்கிறத விட இந்த முறை மக்கள் அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க ஆர்வமாக அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம். அதாவது இளைஞர்கள் ஒயிட் ஷர்ட்டு காக்கி பேண்ட்டோட வாக்களிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டோம். இளைஞர்கள் நம்ம சேர்த்து தான் சொன்னோம், ஆண்கள் பெண்களையும். ஆனால் இந்த முறை பெண்கள் அதிகமாக அந்த அவுட்ஃபிட்டில் வந்து வாக்களிக்கிற விஷயங்கள் நிறைய இடத்துல நடந்திருக்கு. எல்லோருமே ரொம்பவே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இவ்வளவு கூட்டம் ஒரே மாதிரி சீருடை அப்படின்லாம் வரதை பொதுவாகவே மக்கள் மத்தியில், பொதுவான பார்வையாளர்கள் மத்தியில் எல்லோருமே அதை ஒரு ஆச்சரியமாகவே பார்க்குறாங்க. அது மட்டுமல்ல, சின்னத்திரையின் விஜய் சஞ்சீவ் அவர்லாம் கூட அதே காஸ்டியூமில் தான் வந்திருக்காரு. தன் நண்பருக்காக, நண்பரோட கட்சியில், நண்பரோட தோட்டத்திலே வந்திருக்காரு அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இந்த கேப்லையுமே பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் தலைவர்கள் வாக்களிச்சிருக்காங்க. சசிகலா வாக்களிச்சிருக்காங்க. அவங்க இங்கே இவ்வளோதாங்க பேச முடியும், இங்கே அரசியல்லாம் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பேசாமல் போயிருக்காங்க. அதே போல இப்போ நம்ம ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா சிவகாசியில் கேடி ராஜேந்திர பாலாஜி வாக்களிச்சிருக்காரு. இந்திய கம்யூனிஸ்டோட மாநில செயலாளர் வீரபாண்டியன் வாக்களிச்சிருக்காரு. அதே போல கொளத்தூர் தொகுதியில் முதல்வரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர் சந்தான கிருஷ்ணன் அவர் வாக்களிச்சிருக்காரு. நிறைய அரசியல் தலைவர்கள் ரொம்பவே ஆர்வமாக வாக்களிச்சுட்டு இருக்க விஷயங்களை பார்க்கிறோம். ஆனால் அவங்களுக்கே டஃப் ஃபைட் கொடுக்குற இடத்துல சினிமா பிரபலங்கள் இருக்காங்க. முக்கியமாக ஹீரோயின்ஸ் எடுத்துட்டோம்னா கீர்த்தி சுரேஷ், சிம்ரன், ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படின்னு எல்லோருமே போட்டி போட்டு வாக்களிச்சுட்டு இருக்காங்க. வாக்களிச்சதோட மட்டும் இல்லாமல் சிம்ரன் சமூகத்துக்கு ஒரு மெசேஜையுமே சொல்லியிருக்காங்க. தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப 3 மணி நேரம் வச்சு நடத்துகிற ஒரு ஷூட்டிங் கிடையாது. அதனால இந்த ட்ராமா இதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம கொஞ்சம் யதார்த்தத்துக்கு வருவோம். இது வாக்குச்சாவடி தான், இது ஷூட்டிங் கிடையாது. வாக்களிக்கிற நேரத்தில் நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு மெசேஜையுமே சிம்ரன் சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார், ஜி.வி. பிரகாஷ், அதே போல் பார்த்தீங்கன்னா சந்தானம், இவங்க எல்லாருமே கூட ரொம்ப ஆர்வமாக வாக்களிச்சிருக்காங்க. அவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் எப்போதுமே நமக்கு வரும். யார் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு முக்கிய நிகழ்வாக இருந்தாலும் திருமண கோலத்தில் தேர்வு எழுதிய தம்பதியினர், திருமண கோலத்தில் அப்படின்ற மாதிரி அவ்வப்போது நமக்கு என்ட்ரி கொடுப்பாங்க. அப்படி இந்த தேர்தலையுமே திருமண கோலத்தில் அங்கங்கே புதுமண தம்பதிகள் வாக்களிச்சுட்டு இருக்க விஷயங்களையுமே நம்ம பார்க்க முடியுது. அடுத்ததா ரொம்ப ஒரு நிகழ்ச்சியான விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பிறந்து 3 நாட்களே ஆகலாம் பச்சிளம் குழந்தையோட அவங்க தம்பதி ஓட்டு போட வந்திருக்காங்க. கண்டிப்பாக பிறந்த குழந்தையினால விட்டுட்டு வர முடியாது அப்படிங்கிற சூழல்ல ஒசூரில் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. திருவாரூரில் பார்த்தீங்கன்னா 102 வயதுடைய ஒரு முதியவர், அவர் தன்னோட ஜனநாயக கடமையை நிறைவேற்றியிருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவரோட மாமா தான். இன்னொரு நெகிழ்ச்சியான சம்பவம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, காரைக்குடி தொகுதி இந்த முறை ரொம்பவே
களம் வந்து ரொம்ப காரசாரமா வந்து இருந்தது. தாவேக்காவோட வேட்பாளர் பிரபு அவருக்கு எதிராக வந்து நீங்க பாத்தீங்கன்னா யூடியூப்ல சாட்டை துரைமுருகன் மிக காட்டமான விமர்சனங்களை எல்லாம் வந்து முன் வச்சுட்டு இருந்தாரு. இன்று காலை கூட நம்ம பார்த்தோம்னா அங்க இருக்கிற அமமுகவோட வேட்பாளர் தேர்போய் பாண்டி அவரோட ஆதரவாளர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியினரை தாக்கிட்டதாலெல்லாம் சில செய்திகள்லாம் வந்து பரவனுச்சு அப்படின்னு காரைக்குடி களமே வந்து ரொம்ப பரபரப்பா வந்து இருந்துட்டு இருக்கு. இந்த ஒரு சூழல்ல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அங்கே தாவேக வேட்பாளர் பிரபுவை நேர்ல வந்து சந்திக்கிறாரு. சந்திக்கும் போது நம்மை போல அண்ணன் தம்பி யாரும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரொம்பவே அவரை வந்து கட்டி அணைச்சு ரொம்ப பாசத்தோட வந்து அன்பு மழை பொழிஞ்ச அந்த வீடியோ அந்த போட்டோக்கள் வந்து சமூக வலைதளத்தை ஃபுல்லாவே வந்து ஆக்கிரமிச்சிருக்கு. அதே போல திருப்பத்தூர் தொகுதியில பாத்தீங்கன்னா அந்த ஒரு படத்துல வந்து நான் ஓன் சின்னதுக்கு தான் தலைவா ஓட்டு போட்டேன் அப்படின்றதுக்கு ஆதாரம்லாம் வெளியில கொண்டு வந்து ஒரு படத்துல வந்து காட்டுவாங்க. அதே மாதிரி விசில் சின்னத்துக்கு தான் நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு எங்க தலைவருக்கான விசுவாசம்னு அதை வந்து வீடியோவே ஒருத்தர் எடுத்திருக்காரு தாவேக்காவை சேர்ந்தவர். திருப்பத்தூர்ல அவர் வந்து ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் இது குறித்த ஒரு அறிவுறுத்தல் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி அந்த விஷயத்துல ஈடுபட்டதுனால சக்திவேல் அப்படிங்கிறவர் வந்து கைதும் செய்யப்பட்டிருக்காரு. அடுத்த நம்ம பார்த்தோம்னா காலையிலே நம்ம வந்து ஒரு விஷயம் பார்த்திருந்தோம். தாவேகா தலைவர் விஜய் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு கோரிக்கை வந்து வச்சிருந்தாரு. 2 மணி நேரம் அந்த வாக்களிக்கிற விஷயங்களை வந்து நீட்டிக்கணும் அப்படிங்கிறதையுமே வந்து சொல்லியிருந்தாரு. அதற்கு வந்து நேரடியாகவே போய் தாவேகாவோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்தும் தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளர் ஆதவ் அர்ஜுனா 2 பேருமே நேரடியாகவே போயிட்டு தேர்தல் ஆணையத்தில் வந்து அது குறித்த ஒரு மனுவையுமே கொடுத்துருக்காங்க. ஒரு புகாரையுமே அளிச்சிருக்காங்க. போக்குவரத்து வசதிகள்லாம் வந்து செய்து தரணும் அப்படிங்கிற அந்த விஷயங்களையுமே வந்து செஞ்சிருக்காங்க. சினிமா பிரபலங்கள் நம்ம பார்த்தோம். ஜிவி பிரகாஷ்லாம் பார்த்தோம். வெங்கட் பிரபு கூட வந்து நம்ம விட்டுட்டோம். அவருமே வந்து குடும்பத்தோட போய் வாக்களிச்சிருந்தாரு. அதே போல சின்னத்திரை பிரபலங்கள் கூட இப்போ புகழ் அவர்லாம் வந்து ரொம்பவே ஆர்வமா போய் வாக்களிச்சிருக்காரு. பாடகி சிவாங்கி அவங்களுமே வந்து ரொம்பவே போய் ஆர்வமா வாக்களிச்சுட்டு இருக்க விஷயங்களையுமே நம்ம வந்து பார்க்கிறோம். திரைப்பிரபலங்களை நம்ம இன்னுமே பார்த்தோம்னா நானுமே ஒரு காலத்துல வேட்பாளரெல்லாம் நிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா வேட்புமனு தான் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நடிகர் விஷாலுமே வந்து தன்னோட வாக்கை வந்து செலுத்தி இருக்காரு. சூப்பர் ஸ்டார் பத்தி சொன்னோம், லிட்டில் சூப்பர் ஸ்டார் பத்தி சொல்லாம விட்டா சரியா இருக்குமா? இப்ப யங் சூப்பர் ஸ்டாரா மாறிட்டாரு. சிம்பு அவருமே வந்து தன்னோட வாக்கை ஜனநாயக கடமையை வந்து நிறைவேற்றி இருக்காரு. அடுத்தா நம்ம பார்த்தோம்னா காலையில் நம்ம பார்த்தோம் சிவகுமார் போய் வாக்களிச்சுட்டு வந்து எந்த கட்சி ஆட்சிக்கு வருது என்ன அதெல்லாம் கிடையாது, முக்கியமான ஒரு கோரிக்கையை வந்து நான் முன்வைக்கிறேன், யார் வந்தாலும் டாஸ்மார்க் வந்து இழுத்து மூடணும் அப்படிங்கிற கோரிக்கையுமே வந்து முன் வச்சிருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நடிகர் சூர்யா ஜோதிகா 2 பேருமே போய் டி நகர்ல போய் தங்களோட ஜனநாயக கடமையை வந்து நிறைவேற்றியிருக்காங்க. காலையிலே நம்ம பார்த்தோம் ஒரு சில இடங்கள்ல வந்து இந்த தேர்தலை வந்து புறக்கணிச்சு ஒரு சில கிராமங்கள்ல வந்து வாக்குப்பதிவு செலுத்தாத விஷயங்களை பார்த்தோம். அதே போல நம்ம பார்த்தோம்னா வேங்கை வயல் கழிவுநீர் தொட்டி மிகப்பெரிய ஒரு அவலமான ஒரு விஷயம். அந்த பாதிப்புக்கு உள்ளான அந்த கிராம மக்களுமே கூட வந்து இந்த முறை வந்து நான் இன்னும் வாக்களிக்காம தேர்தலை புறக்கணிக்கக்கூடிய அந்த விஷயங்களையுமே வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 1 மணி நிலவரப்படியே வந்து தமிழ்நாடு வந்து கடந்த தேர்தலை விட 17% அதிகமாக வாக்குகள் வந்து பதிவாயிருக்குன்னு. 3 மணி நிலவரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் 70% வந்து வாக்குப்பதிவு வந்து நடந்திருக்கு. மேற்கு வங்கம் நம்ம பார்த்தோம்னா 78.77% வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடந்திருக்கு. சென்னையில் எப்போதும் இல்லாத அளவுக்கு கடந்த தேர்தலை விடலாம் இப்பவே வந்து லீடிங்ல போயிடுச்சு. சென்னையில் வந்து 68% வாக்குப்பதிவு இப்பவே வந்து நடந்திருக்கு. தமிழ்நாட்டிலே ஓவராலா அதிகமா எங்கே வாக்குப்பதிவு அப்படின்னு நம்ம அந்த வாக்கு சதவீதம் அதிகமா இப்போ வரைக்கும் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நாமக்கல்ல வந்து 76.43% வாக்கு வந்து பதிவாயிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கன்னியாகுமரி மிக குறைவா எங்க பதிவாயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல 61.95% வந்து வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு. அதுக்கு வந்து ஜாலியாவோ சீரியஸாவோ நிறைய பதிவுகளை சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியுது. கன்னியாகுமரி திருநெல்வேலியெல்லாம் கம்மியா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த வாக்காளர்கள்லாம் இப்பதான் விழுப்புரத்தை தாண்டியே வந்துட்டு இருக்காங்க பஸ் டிராபிக்னால. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தானே வர முடியும், விட்ட உடனேவா வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பதிவுகளையும் பார்க்க முடியுது. எல்லாவற்றையும் தாண்டி தமிழகம் முழுவதுமே எப்போ வழக்கத்தை விட இந்த முறை வந்து மிக வேகமாக வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இது வந்து தேர்தல் முடிவுகள்ல என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்துது? எப்போதுமே பொதுவா ஒரு கருத்து வந்து சொல்லப்படுவது உண்டு. வந்து ஒரு ஆட்சி மாற்றம் நடக்குது அப்படின்னா மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய அளவுல மக்கள் வந்து வேகமா போய் ஆர்வமா வாக்களிப்பாங்க அப்படின்னு. ஆனா நம்ம இந்த தேர்தல் அப்படி உறுதியாகவும் வந்து சொல்லிட முடியாது. ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான கண்டிப்பா ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படிங்கறதுக்கான உறுதியான தேர்தலாகவும் நம்ம வந்து பார்க்க முடியாது. என்ன காரணம்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே வந்து தேர்தலுக்கு முன்பாகவே ஒரு சூழல் வந்து உருவாயிடும். இந்த முறை கண்டிப்பா இந்த ஆட்சி போயிடும் அப்படிங்கிற மாதிரியான சூழல் உருவாயிடும். கருத்து கணிப்புமே அதற்கேற்ப வந்து வரும். ஆனா இந்த முறை ஒரு இழுபறியான கருத்து கணிப்பு தான் வந்திருக்கு. ஒரு எட்ஜில் தான் இவங்க ஜெயிப்பாங்க அப்படியான ஒரு கருத்து கணிப்பு தான் வந்து வந்திருக்கு. அதையும் தாண்டி இளைஞர்கள் வந்து ரொம்ப ஆர்வமா வந்து வாக்களிக்கிறாங்க. புதிய கட்சியோட வருகை அப்படிங்கிறதுமே வாக்குப்பதிவு வந்து அதிகப்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது தான் அரசியல் விமர்சகர்களோட கருத்தா இருக்கு.
இந்த வாக்குப்பதிவு என்ன தாக்கத்தை தமிழக அரசியல் தேர்தல் முடிவுல ஏற்படுத்துது அப்படிங்கிறத மே 4ஆம் தேதி தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனாலுமே கூட 2021 விட 2026, 2021 இதே 3 மணில ஒரு 53% தான் வந்து வாக்குப்பதிவு நடந்திருக்கு. இந்த முறை இப்போ வரைக்குமே ஒரு 70% வாக்குப்பதிவு வந்து நடந்திருக்கு. நகரங்கள் அப்படிங்கிறத தாண்டி நம்ம ரொம்ப ரூரல் பகுதிகளில் விசாரிச்சா கூட இது வரைக்குமே வந்து ஒரு இன்னும் ஒரு 100-150 பேர் ஓட்டு போட்டால் அவ்வளோதான் முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தான் நம்ம நண்பர்கள் அந்த பகுதியில் இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட எல்லாம் பேசும்போதுமே கூட வருது. பார்ப்போம். நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி இந்த விறுவிறு வாக்குப்பதிவு தேர்தல் முடிவில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்துவது அப்படின்றத நம்ம மே 4ஆம் தேதி பார்ப்போம். இன்றைய அந்த தேர்தல் அப்டேட் அடுத்தடுத்து என்ன வருதுன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.